அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, சென்னை. டாக்டர் மதுசங்கர் சார், மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சார் செரியன் சார் கூட ரொம்ப நாள் இருந்தாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டாக்டர் அருண்குமார் சார், எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல். அண்ட் டாக்டர் மகேஷ் குமார் சார், our medical superintendent, and Dr. Kamal Kant is a senior consultant and my close colleague and associate. இன்னைக்கு we are presenting to you so that you will take it to the public about a very specific case அப்படி என்னன்னாக்கா, பேஷண்ட்டுக்கு 2 வால்வ் மாற்றிருக்கு, ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்வ். அது இட்ஸ் அ காமன் திங். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அயோட்டிக் வால், மகாதமனி கீழே இருக்கிற வால் அது பாதித்ததுனால செரியன் சாரும் மதுசங்கர் சாரும் ராஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று பண்ணாங்க. ராஸ் ப்ரொசீஜர்னால் அவங்களோட நேட்டிவ் பல்மனரி வால்வ் எடுத்து அயோட்டிக் பொசிஷனில் வச்சுட்டு பல்மனரிக்கு ஹோமோகிராஃப்ட்னு சொல்லி ஒன்று பொறுத்துனாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு. ரெண்டுமே லீக்கிங், பல்மனரி வால்வில் சுருக்கம் ப்ளஸ் லீக் இருக்குது. இந்த 2 வால்வும் பாதிச்சதுனால மற்ற 2 வால்வ், ஹார்ட்டில் இருக்க மற்ற 2 வால்வும், mitral அண்ட் tricuspid, அது ரெண்டுமே சிவியராக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரைட் சைடு ஹார்ட் ப்ரெஷர் 30 இருக்க வேண்டியது 90க்கு மேலே போயிடுச்சு. இப்போ அவரோட பிளட் ப்ரெஷர், நார்மல் பிளட் ப்ரெஷரும் 90, ரைட் சைடு ப்ரெஷர் 90 இருக்கும்போது அவங்களால தூங்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் நுரையீரலில் தண்ணி சேர்ந்து கால் வீங்கி வயிறு வீங்கி அட்மிஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு திரும்ப செகண்ட் ப்ரொசீஜர்னு பார்த்தா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த 2 வால்வையும் மாற்றுறது இம்பாசிபிள். அது மார்ட்டாலிட்டி, இறப்பு தன்மை ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணாமல் நான் சர்ஜிக்கல் கால் வழியாக போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா 2த்தையும் சேர்த்து மாற்றக்கூடிய இந்த ப்ரொசீஜர் இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயும் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னும்போது there were lot of doubts. அது இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அது ஆல் தோஸ் திங்ஸ். டீட்டெயில்டு பிளானிங், ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டிரான்சிஸ்டோஃபேஜியல் எக்கோ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் பொறுத்த மட்டும் we have fantastic team specialist, இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் ஆஸ்டிக், and we have cardiothoracic surgical support, டாக்டர் அருண்குமார் எல்லாம். So we discussed heart teamனு சொல்லி, it's very important in the complex cases we need to discuss in heart team. எல்லாருமே we all decided that transcatheter procedure பண்ணலாம், and we have to do with what is available in India. இந்த aortic position valve leaking dedicated valve ஒன்று இருக்குது, but that's not available in India. So we had to use specific valves. Lot of artificial intelligence யூஸ் பண்ணது, சிமுலேஷன் மாடல், அந்தந்த valve அந்த பொசிஷனில் பொறுத்து அது அவருக்கு பொருந்துமா, அதனால் என்ன தொந்தரவு வரும்னு சொல்லி பார்க்குறதுக்கு. After 2 weeks of lot of discussion, successful procedure was done about 10 days ago. ஸோ ஃபஸ்ட்டு பல்மனரி வால் ரொம்ப சுருங்கி இருந்தது, 14 தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பலூன் வச்சு டைலேட் பண்ணிவிட்டு கவர்ட் ஸ்டென்ட்டுன்னு சொல்கிறது, ஒரு டியூப் மாதிரி அது மேலே கவரிங் இருக்கும், அது மாதிரி 2 பொருத்தி அதை 20 to 22 millimeters டைலேட் பண்ணி மெட்ரானிக்கோட மெலடி வால் அதில் பொருத்தி அதை திரும்பவும் பலூன் வச்சு 20 to 22 millimeter டைலேட் பண்ணது. அப்படி பண்ணக்குள்ளே அந்த ரப்சர் ரிஸ்க் அதிகம், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவர்ட் ஸ்டென்ட் போட்டது. ப்ளஸ் வெளியில் இருக்க அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைப்பு தன்மை அதிகம், அது ஃப்ரீக்வெண்ட் செக் பண்ணிப்பாங்க. இது பண்ணதுக்கப்புறம் அயோட்டிக் வால்வ் பண்ணுது. அயோட்டிக் வால்வ் பண்ணும்போது நார்மலாக டிரான்ஸ்கேத்தர் அயோட்டிக் வால்வ் நிறைய பண்ணுறோம், அந்த பேஷண்ட்ஸுக்கு நிறைய கால்சியம் இருக்கும், அப்போது அந்த டிரான்ஸ்கேத்தர் வால்வ் பொருத்தும் போது சரியாக பொருந்தும். பட் இவருக்கு கால்சியம் இல்லை, கம்ப்ளீட்லி டீஜெனரேட்டட். இப்போ அந்த வால்வ் பொருத்தும் போது அது கீழே டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அங்கே மைக்ரேட் ஆகிறதுக்கோ மேலே அயோட்டோ மைக்ரேட் ஆகிறதுக்கோ அதிகம். சர்ஜிக்கல் சப்போர்ட், இமீடியட் பைபாஸ் போகிறது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு டாக்டர் அருண்குமார் சார் ஆல்சோ வாஸ் தேர் ஆன் ஸ்டாண்ட் பை, ஏதாவது ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அந்த அயோட்டிக் பொசிஷனில் we implanted a Edwards 23 millimeter valve with 3 ml extra. So it worked well, both valve worked well. போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஹார்ட் சோஃபார் அந்த லீக்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தது. சடனாக ரெக்கவர் ஆகும்போது இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு 24 to 48 hours ஆச்சு அந்த பிளட் ப்ரெஷர்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு 24 hours ஆச்சு. டோட்டலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 week ஆச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுது. இப்போ 10 days பொறுத்து இப்போ ரெக்கவரி முடிஞ்சு வரும்போது எக்கோவில் போத் வேல்ஸ், அயோட்டிக் பல்மனரி ரெண்டுமே கம்ப்ளீட்லி நார்மலி ஃபங்க்ஷனிங். மற்ற 2 வால்வ் லீக் ஆனதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்ட், சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு. ரைட் சைட் ப்ரெஷரும் 90லேருந்து 30 to 40 வந்துடுச்சு.
இப்போ அவரால் தூங்க முடியுது, நடக்க முடியுது, மோர் தென் 15 minutes, half an hour, கால் வீக்கம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இதனோட இது என்ன தன்மைன்னு பார்த்தா, ஒன்று வந்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் வந்து ஹேவிங் அ குட் டீம், ஹார்ட் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தேர்ட் திங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் அ ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி அந்த ரூம்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங், விச் வி ஹேவ் ஒன்லி at Kauvery Hospital. And more than that, the management support. We sincerely thank Dr. Arvindan sir for providing the best, the world-class kind of setup we have in terms of the Cath lab, and Dr. Magesh as well as Dr. Ayappan for always supporting with whatever we do. Without that, these procedures will not be possible. So, sincere thanks to all of you. Please take this to the public and make them aware that this procedure can be done safely when you have infrastructure, when you have the team, and when you have all the availability things. Thank you. Sir? சார், இதில் சார் சொன்ன மாதிரி அனந்தராமன் சார் சொன்ன உலக மருத்துவ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முதன்முறையாக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே பண்ண ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வாழ்வு அறுவை சிகிச்சையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அது சிறப்பாக 20 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கு உள்ள இன்னொரு நுண்துளை வழியாக பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே பண்ண ஒரு நேட்டிவ் வாழ்வில் பண்ணுறது ரொம்ப எளிமை. இதில் வந்து பண்ணுறதுன்றது பல ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் டீம் அப்ரோச், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சப்போர்ட், ஒரு ஹைப்ரிட் கேத் லேப், மல்டிபிள் இன்க்ளூடிங் ஆன் டேபிளில் ஏதாவது பிளட் தேவைப்பட்டால் பிளட் பேங்க் சப்போர்ட்ல இருந்து, பர்ஃபியூஷன் சப்போர்ட்ல இருந்து எல்லா வகையான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியும். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது பொதுமக்களுக்கு எடுத்து போகும்போது எல்லா வகையான காம்ப்ளெக்ஸான வாழ்வு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகளும் இன்டர்வென்ஷனும் இங்கே பண்ண முடியுன்றது தான் தெரிவிக்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்கே எல்லா வகையான வாழ்வு சம்மந்தப்பட்டதும், பைபாஸ் சம்மந்தப்பட்டதும், இன்டர்வென்ஷனும், டிரான்ஸ் கத்தீட்டர் ப்ரொசீஜர்ஸும், எக்மோவும் எல்லாமே காவேரி குழுமத்தில் இருக்குது அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். சார், டாக்டர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாட் டேக் அப் தி கேஸ்? மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மொத்தம் 4 மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது சென்னையில். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க. அவங்களும் தே கேவ் த சேம் ஒப்பீனியன், ரீடூ சர்ஜரி பண்ணக்கூடாது, பண்ணால் பேஷண்ட் வில் நாட் சர்வைவ்ன்ட்டு. தே ஆல்சோ அட்வைஸ் டிரான்ஸ் கத்தீட்டர் ப்ரொசீஜர் பண்ணலான்ட்டு. பட் ஆஸ் சச் டிரான்ஸ் கத்தீட்டர் ப்ரொசீஜர் வந்து 2 ஆஃப் த ஹாஸ்பிட்டல் செட் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வேல்வ் இல்லை, அந்த டெடிக்கேட்டட் வேல்வ் இல்லை, அதனால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தப்புறம் தான் பண்ண முடியும்ன்ட்டு. பட் த பேஷண்ட் கேனாட் வெயிட், ஏன்னா இஸ் வெரி சிக். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பண்ணலாம், பட் மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு, ஸோ மோர் தென் 30% மார்ட்டாலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் they approached here. We gave all the clear set of information, and because of the availability of the team, we took the procedure. அவங்களுடைய ஆயுள்லாம் எப்படி இருக்கும் சார்? அவங்க எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? அவங்களுடைய ஆயுள் எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, இப்போ வந்து வால் மாற்றினதுக்கப்புறம் he can do all normal activities. இப்போ இந்த வாரமே வந்து is able to walk 15 minutes, half an hour. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டென்ஷனலி அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்னோட இதுக்கு 3rd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தார் டு ஷோ தட் இஸ் ஏபிள் டு டூ. இதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இப்போ அவருக்கு இருக்கிற 4 வேல்வும் நல்லா இருக்குது. அயோட்டிக் வேல் நார்மலாக இருக்குது, பல்மனரி வேல் நார்மல், மைட்ரலும் வந்து அந்த லீக் சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு, ட்ரைகஸ்பேட்டும் மைல்டுக்கு வந்துடுச்சு, ரைட் சைட் ப்ரெஷரும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு பிளட் வெசல்ஸ் நார்மலாக இருக்குது. அதனால் he can lead a normal life. Life expectancy will be normal. சார், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஏஐ வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் யூஸ் ஆச்சா இல்லை சர்ஜரிக்கு ஏஐ வந்து? நோ, ஏஐ வந்து there are 3 different AIs. ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் மாடலிங்னு சொல்கிறது. ப்ரெடிக்டிவ் மாடலிங் வந்து we provide the CT scan. அந்த ஏஐ will predict இந்த வால் பொறுத்துனா இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ we have 2 different valves, செல்ஃப் எக்ஸ்பேண்டிங், பலூன் எக்ஸ்பேண்டிங். அப்போது ஏஐ ப்ரெடிக்டிவ் மாடலில் போடும்போது செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் போட்டால் அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பலூன் எக்ஸ்பேண்டபிள் போட்டால் அந்த மெயின் பிளட் பைப் வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது we have to ask, நார்மலாக அந்த பலூன் எக்ஸ்பேண்டபிள் வேல்வ் போட்டால் அந்த வேல்வ் சைஸோ அதுக்கு 15%, 10 to 15% ஓவர் சைஸ் பண்ணுவோம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஏஐ சஜஷன் வாஸ் டு ஓவர் சைஸ் பை 3 to 5%. ஸோ அந்த மைன்யூட் இது தான் வேர் த ஏஐ ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டிங். The other platforms we have is like the cloud and other platforms are there where you can feed in and ask, இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு. And those platform clearly said so far no procedure is done. And also அந்த AI இதில் வந்து it kind of gave us indication, these are all the backups that has to be kept, this is the specific valve that can be used அந்த மாதிரி.
So it was very helpful. I think because we are doing it now in 2026 with all the available AI platforms, predictive modeling, all those things, we could predict what is going to happen in the cath lab more than 90-95%. Still 5% is unpredictable. But at least you get everything prepared and you prepare yourself for any major sort of complications or bailout. That is where the AI was helpful. impaired வந்து ஆர்கனைசேஷன் 2002ல் வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணேன். அது பண்ணி எனக்கு வந்து ஒரு ஜெனரல் செக்கப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக படுத்தா தூக்கம் வரல, கால் சொல்லிங்க இருந்தது, டிஸ்டர்படாக இருந்தது, மூச்சு திணறல் இருந்தது. நான் வந்து டாக்டர் அனந்தராமன் சார்கிட்ட வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர்கிட்ட வந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு ஒரு எக்கோ எடுக்கணும், எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னார். ரெண்டும் இங்கே எடுத்துகிட்டு அவர்கிட்ட வந்து நான் பார்க்கும்போது உங்களுக்கு 2 வால்வு வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணதில் லீக்கேஜ் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி சார், அது எனக்கு எப்படி என்ன அது ஒன்றும் பயம் இல்லை, இப்போ டெக்னாலஜி வந்ததுனால டேரிஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஷன் கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி நாங்களும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட் வீக் வந்து அட்மிஷன் போட்டு 2 வால்வு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 15 days ஆகுது. இப்போ எனக்கு ஃபுல்லாகவே எல்லாமே கிளியர் ஆகி டோட்டலாக அந்த வால்வு எனக்கு பண்ணி வச்சதில் எனக்கு இப்போ அந்த மூச்சு திணறல் எதுவும் கிடையாது. நல்லா ஸ்லீப்பிங், நல்லா தூங்குறேன், கால் சொல்லிங் போயிடுச்சு, நல்லா இப்போது ஹெல்த்தியாக இருக்கேன். நான் இது ஆனந்தராமன் சாருக்கும் அவருடைய டீமுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி ஜென்ரல் செக்கப் வந்த ரிவ்யூக்கு வந்தேன். இன்றைக்கி எல்லா செக்கப்பும் எடுத்துகிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி அப்பாவுக்கு பண்ணது வந்து டேவிட் ப்ரொசீஜர். 2 வால்வு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் சொல்லிட்டு டாக்டர்ஸ் எங்ககிட்ட அட்வைஸ் பண்ணாரு. அந்த ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. டாக்டர்ஸ் சரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இதான் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் அப்பாவோட ரிகவரி ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த நைட்டில் நல்லா தூங்குறாரு, அதுவே பெரிய விஷயம். தேங்க்யூ.